வெல்கம் டு நெல்லை ஃபுட் கோர்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான ரவா பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது அரை மணி நேரத்திலே ரெடி பண்ணக்கூடிய ஈஸியான ரெசிபி. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம். சுகர் 1.5 கப் எடுத்திருக்கேன். 2.5 கப் பால், அதாவது 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1/4 கப் நெய் எடுத்துக்கங்க. பாதாம் பவுடர் 1/2 கப் எடுத்திருக்கேன். பாதாம் பவுடருக்கு பதிலாக நம்ம தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல பாலை காய வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு பால் ஒரு பக்கம் சூடாகும் போதே நம்ம அடுத்த ஸ்டவ்வில் ரவையை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு எடுத்து வச்சுருக்கிற நெய்யை ஆட் பண்ணி ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரவை ரோஸ்ட் ஆகிட்டு பாலும் கொதி வந்துட்டு இந்த சூடான பாலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணதும் ரவையை கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. ரவை இறுக ஆரம்பிச்சதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகரை அதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாதாம் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் மாற்றலாம். 1/2 மணி நேரம் இதை செட் பண்ண வைங்க. அவ்வளோதான், உங்களோட டேஸ்டியான ரவா பர்ஃபி ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை ஃபுட் கோர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.